கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எண்ணம் போல் வாழ்க்கை அறக்கட்டளை சார்பில் உயர்கல்விக்கான வழிகாட்டி. ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அக்கவுண்டிங் ஃபீல்டில் ஒரு ப்ரொஃபஷ்னலாக வளரணுமா? சிஏ மாதிரி ஹை லெவல் ஃபைனான்ஸ் கரியர் டார்கெட் பண்ணுறீங்களா? அப்படின்னா பிகாம் ப்ரொஃபஷ்னல் அக்கவுண்டிங் கோர்ஸ் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் சாய்ஸ். வாங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸில் பார்க்கலாம். பிகாம் பிஏ என்ன? பிகாம் பிஏ ஒரு 3 வருட டிகிரி கோர்ஸ். இது சாதாரண பிகாம் விட அட்வான்ஸ்ட் அக்கவுண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸேஷன் போன்ற சப்ஜெக்ட்ஸில் டீப் நாலேஜ் கொடுக்கும். முக்கியமாக சிஏ, சிஎம்ஏ மாதிரி ப்ரொஃபஷ்னல் கோர்சஸுக்கு ஸ்ட்ராங் பேஸாக இருக்கும். எலிஜிபிலிட்டி என்ன? 12ஆம் பாஸ், நல்ல மார்க்ஸ் இருந்தா டாப் காலேஜஸில் அட்மிஷன் ஈஸி. கோர் சப்ஜெக்ட்ஸ்: அட்வான்ஸ்ட் ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங், கார்ப்பரேட் அக்கவுண்டிங், காஸ்ட் அக்கவுண்டிங், இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி, ஆடிட்டிங், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இது உங்களை ஒரு ப்ரொஃபஷ்னல் அக்கவுண்டன்ட் லெவலுக்கு ரெடி பண்ணும். ஸ்பெஷல் ஃபீச்சர்: சிஏ, சிஎம்ஏ சிலபஸ்க்கு ரிலேட்டட் டாபிக்ஸ் இருக்கும். ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதிகம், இண்டஸ்ட்ரி டிமாண்ட் அதிகம். சரி, இப்போ நம்ம ப்ரொஃபஸர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். Hi everyone, I am Dr. S. Sambika, Assistant and Head of Department of BCom PA at Sri GVG Visalachi College for Women, Udamalpet. BCom PA கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் 12th ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். இங்கே வந்து BCom PA வந்து 3 years கோர்ஸ். இதில் வந்து BCom PA கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோடனே நீங்கள் சிஏ, சிஎம்ஏ, கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் இந்த மாதிரி டிகிரி, இந்த மாதிரி ஜாப்க்கெல்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டடி பண்ணும்போதே உங்களுக்கான 12th பேசிக் அக்கௌண்ட்ஸிங்கை ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சிஏக்கான, சிஎம்ஏக்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எல்லாமே இங்கே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணோடனே உங்களுடைய சிஏ கோர்ஸில் ஃபவுண்டேஷனை நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். செகண்ட் அண்ட் தேர்ட் இயரில் வந்து இன்டெப்த்தாக அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸ், லா, டாக்ஸேஷன் இந்த மாதிரி பேப்பர்ஸை இன் டீட்டெயில்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் உங்களோட இன்டர்மீடியட் கோர்ஸுக்கும் இது வந்து பிகாம் பிஏ வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த பிகாம் பிஏ கோர்ஸ் படிக்கிறதுனால உங்களோட சிஏ கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி ஆடிட்டராகவும் ஆகலாம், இல்லை ஃபைனல், இன்டர்மீடியட் இது 2 மட்டும் கம்ப்ளீட் பண்ணி வேறு ஜாப் ரோலையும் ப்ளே பண்ணலாம். அதுக்கான பே ஸ்கேலும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து கவர்மெண்ட் செக்டார்லேயும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, ப்ரைவேட் செக்டார்லேயும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ரைவேட் செக்டாரில் டேக்ஸ் அனாலிஸ்ட், ஃபினான்ஸ் அனாலிஸ்ட், அப்புறம் கார்ப்பரேட் செக்டார், ஐடி ஃபர்ம்ஸில் எல்லாமே உங்களுக்கு ஜாப் அவைலபிள்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் செக்டாரில் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டாகவும், செபி, நபார்ட் இந்த மாதிரி, அப்புறம் பேங்க்லேயும் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் ஒர்க் ஜாப் அவைலபிலிட்டிஸ் இருக்குது. லா படிச்சிருக்கனால நீங்கள் டேக்ஸ் அனாலிஸ்ட், அப்புறம் வந்து லீகல் அட்வைசர் இந்த மாதிரி ரோலையும் நீங்கள் ப்ளே பண்ணலாம். இது இங்கே படிக்கிறப்போ இயர்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டிகிட்டு போவோம். அதனால் அவங்களுக்கு டைரக்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் கிடைக்கும். அது வந்து உங்களுடைய ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ்லேயும் நாலேஜை கெயின் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகும். இங்கே தியரி பேப்பர்ஸ் மட்டும் இல்லாமல் லேப் பேப்பர்ஸ்லேயும் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். சிஸ்டம் நாலேஜே இல்லாமல் 12th முடிச்சுட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசிக் சிஸ்டம் நாலேஜும், அதுக்கப்புறம் அட்வான்ஸ்ட் எக்ஸல் நாலேஜும், அதுக்கப்புறம் சாப் இந்த மாதிரி உங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு தகுந்த மாதிரி லேப் பேப்பர்ஸையும் நாங்கள் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாமே உங்களுடைய ஜாப் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் அது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இங்கே வந்து எங்களுடைய காலேஜில் 3rd இயர், ஃபைனல் இயர் படிக்கிறப்போ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய அவைலபிளாக இருக்கும். இப்போ பிகாம் பிஏ கோர்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய சிலபஸ் வந்து சிஏ, சிஎம்ஏ, கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், அப்புறம் ஐசிடபிள்யூஏக்கு தகுந்த மாதிரி தான் எங்களுடைய சிலபஸை நாங்கள் அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இதில் படிக்கக்கூடிய பேஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சிஏ, சிஎம்ஏல கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே படித்து முடிச்சுட்டு போனதுனால உங்களுக்கு பேங்கிங் செக்டார்லேயும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. அக்கௌண்டண்ட்டாவோ, ஐபிபிஓஎஸ்ஸாவோ, இது எல்லாத்துக்கும் எஸ்எஸ்சி, கிரேடர், யூஜிசி லெவல் எல்லாத்துக்குமே எங்களுடைய சிலபஸ் அப்டேட்டடாக ரிவைஸ்டு வெர்ஷனாக வச்சுருக்கோம். பிகாம் பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய செகண்ட் இயர் எண்டில் ஈவென்ட் செமஸ்டர் லீவில் வந்து ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு இன்டர்ன்ஷிப் கோர்ஸுக்கு போவாங்க. அங்கே வந்து அந்த ஆடிட்டர் ஆஃபீஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவங்க டீல் பண்ணிகிட்ருக்குறாங்க, அவங்களுடைய அக்கௌண்டிங் டெக்னிக்ஸ் என்ன, அவங்க யார் யார் கம்பெனிஸ் கூட டீலிங்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷரை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கெயின் பண்ணிட்டு வந்து அவங்க அதுக்கான வைவாஸை வந்து தேர்ட் இயர் ஸ்டார்டிங்கில்
எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி நாங்கள் அவங்களுடைய ரிசல்ட்ஸை ஃபைனலைஸ் பண்ணுவோம். ஹாய், நான் பாவனா. நானும் இந்த காலேஜில் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். கரண்ட்லி நான் அசெஞ்சரில் ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் ஏன் இந்த பிகாம்பிஏ கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் 12th ஜாயின் பண்ணும்போது இந்த கோர்ஸ் பற்றி எதுவுமே தெரியல. ஜஸ்ட் அக்கௌண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால தான் நான் எடுத்தேன். பட் இந்த கோர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த கோர்ஸ் பின்னாடி எவ்வளோ பெரிய ஃப்யூச்சர் இருக்குது, எவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்குதுன்னு தெரிஞ்சுது. இப்போ நான் ஒர்க் பண்ணுற இடத்துலுமே நான் படித்த தியரி எல்லாமே வந்து இப்போ நான் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எப்படி அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணணும், கிளைண்ட்டை எப்படி பேசணும், ரிப்போர்ட்ஸ் எப்படி சப்மிட் பண்ணணும், ஒரு டீமை எப்படி ஒர்க் பண்ணணும், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போ படிக்கிற இந்த கோர்ஸ்னால தான். இப்போ இது இல்லாமல் இப்போ சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் படிக்கிறோமா அப்படின்னா இல்லை. போக போக நம்ம இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணுவோம், செமினார்ஸ் பண்ணுவோம், இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ் எல்லாம் போகும்போது இது எல்லாமே நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுற ஒரு ஸ்டெப்ஸ் தான். அதே மாதிரி இப்போ இன்டர்ன்ஷிப் போகும்போதுமே நமக்கு வந்து அஃப்கோர்ஸ் ஒரு ஆடிட்டர் எல்லாமே கைட் பண்ணுவாங்க. நம்ம ஃபைல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு ப்ரொஃபஷ்னலாக எப்படி ஒர்க் பண்ணணும், நம்ம காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து நம்ம பில்டப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் வரும்போதுமே நமக்கு வெறும் ஐடி செக்டார்ஸ் தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, காமர்ஸ் ரிலேட்டட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கேப் ஜெமினைலேருந்து ஜாப் ஆஃபரும் வந்தது. அது கம்ப்ளீட்டாக அக்கௌண்ட்ஸ் பேஸ்ட் தான். அவங்க ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க, அதே மாதிரி நமக்கு வந்து கைடன்ஸும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு கரியர் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் அண்ட் ஸ்மார்ட் சாய்ஸ். ஹாய், நான் கங்கா. +2 முடிச்சதுக்கப்புறம் ஜிவிஜி காலேஜில் பிகாம்பிஏ எடுத்தேன். இந்த கோர்ஸ் வந்து எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு சிஏ எக்ஸாம் பாஸ் பண்ணி ஆடிட்டர் ஆகணுன்ற ஒரு எய்ம். அதனால வந்துட்டு நான் பிகாம்பிஏ எடுத்தேன். ஸோ ஃபஸ்ட் இயரில் இருந்த அக்கௌண்ட்ஸும் சரி, இருந்த எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எல்லாமே சரி, எனக்கு வந்து சிஏ எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் வந்து ஃபஸ்ட் இயரில் ரெஜிஸ்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணியிருக்கேன் இப்போது. ஸோ செகண்ட் இயரில் வந்து நாங்கள் இப்போ செமஸ்டர் போயிட்டுருக்கு. இது முடித்ததுனே எங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் கூட்டிகிட்டு போவாங்க. இன்டர்ன்ஷிப் ஆடிட்டர் ஆஃபீஸில் போகணும். அங்கே போயிட்டு அங்கே என்ன ஒர்க் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான ஒர்க்ஸ்லாம் இருக்குது, அது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கான நாலேஜ்லாம் நாங்கள் கெயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இன்டர்மீடியேட்டரி பாஸ் பண்ணுறதுக்கான எல்லா அட்வான்ஸ் கோர்ஸுமே நம்ம டிபார்ட்மெண்ட்டில் அக்கௌண்ட்ஸ் பிஏ டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கிடையில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டாலுமே எல்லாத்துக்குமே டீச்சர்ஸ் சப்போர்ட்டாக இருப்பாங்க. ப்ராக்டிக்கலாக வந்துட்டு லேப் எடுத்துக்கோங்க, அது எல்லாமே கொடுத்துருவாங்க, நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ தியரிட்டிக்கலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே, எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இது முடிச்சுட்டு அது சில பேர் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இதுலேயும் இருக்கணும், ஸ்டடீஸ்லேயும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நான் வந்து ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணியிருக்கேன். அது நான் வந்து என்சிசியில் இருக்கேன். என்சிசினா மோஸ்ட் ஆஃப் தெரியும், எப்போவுமே கிரவுண்டில் தான் இருக்கணும். பட் அப்படி இருந்தாலுமே எனக்கான சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணுறதுக்கான ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எங்கள் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஒன்றும் கவலைப்பட வேணாம், எப்படியா இருந்தாலும் எல்லா சிலபஸுமே கிளியர் பண்ணுறதுக்கான ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ப்ரொஃபஸர் இருப்பாங்க. அதுக்கான ஸ்டெப்பை வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட அட்மிஷன்ஸ் பண்ணிக்கலாம். அது மூலிமா நம்ம குழந்தைகளோட எதிர்காலமும் பிரகாசமாக இருக்கும்.